பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் வந்து எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கே அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் உயர்த்தியது, அதை உயர்த்தி அழகு பார்க்குறது நீங்கள் தான். இந்த அறம் 2024 இந்த விருதுகள் வாங்கின சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விருது வழங்கின நம்ம அறம் நல்லமணி அவர்களுக்கும், அவருக்கு இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் கூட உறுதுணையாக இருந்து தோள் கொடுத்து உதவுனாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் பெருசாக ஷார்ட்டாக தான் சொல்லணும், பெருசாக சொல்கிறத விட என்ன அப்படின்னா, இந்த ஆயக்கலைகள் 64ம்பாங்க, இங்கே 64,000 விருது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நல்லமணி அவர்கள். அத்தனை கேட்டகரியில் அவ்வளோ விருது கொடுத்துட்ருக்காரு. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. இதில் எனக்கு பிடித்தது 2 விருதுகள், நான் ரொம்ப ரசிக்கிறது, ரொம்ப தேவையானது, அத்தியாவசியம்னு நினைக்கக்கூடியது 2 விருது. அந்த 2 விருது எதுன்னு நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம். பழைய மூவா மாதிரி ஒரு சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி ரோஜா பூ வாடும், மல்லிகை முல்லை வாடும், செண்பகம் வாடும், ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன், அது இருக்கும் இடம் தேடினேன் அப்படின்ட்டு, அந்த வாடாத பூவை கண்டேன், இருக்கும் இடத்தையும் கண்டேன். அந்த வாடாத பூ படிப்பு, அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம். இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி பொது சேவையில் பாருங்க, அதுக்கு விருது கொடுக்குறாங்க பாருங்க. அதுவும் ரொம்ப என்னன்னா, எப்போ பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் எதுக்கு பிறந்தோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து மனுஷன் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தான் சொல்லுவாங்க சில பேர், சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், சாமி கும்பிட்றதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கானா, பிறக்கும் போதே ராமகிருஷ்ணான்னு சொல்கிற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்தே ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருப்போமே. அதெல்லாம் நம்ம 6 அறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே, சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்கிறவங்கெல்லாம் வந்து என்னென்னா, தனக்குன்னு இல்லாமல் பொது சேவை அப்படிங்கிறதுல வந்து அவங்க மனம் வச்சு பண்ணுறதுனால தான் இன்றைக்கும், அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாமல் இருந்துட்டு இருக்கும். அதனால தான் வந்து இன்னைக்கு காமராஜர்லேருந்து நம்ம அமரர் ஜீவாலேருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே இவங்களை எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கென வாழாத மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோடு வாழணும். அந்த இதை வந்து நல்லமணி அவர்கள் நல்லபடியாக சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காரு. அதனால தான் அதை கௌரவிக்கும் முறையில் வந்து பேராசிரியர் அவர்களும் பாஸ்கர் அவர்கள்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் இதில் கலந்துக்கிட்டது, ஏன்னா வருஷம் இதை கொடுக்கும்போது எனக்கே ஒரு உற்சாகமாக இருக்குது. எத்தனை பேர்கிட்ட வந்து அந்த ஆசிரியர்கள் அவங்க இவங்கன்னு எத்தனை கேட்டகரியில் இருக்கோ எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னு, அதாவது உள்ளேயே வர முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடு அப்படி இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் முன்னாலேயே வந்துட்டேன். ஆனால் உள்ள காரை அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தி அப்புறம் அதுக்குள்ளே பூந்து ஜனங்களுக்குள்ளே பூந்து வர்றதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் மேலும் இது தொடரணும், எல்லாருக்கும் அவர் சிறப்பு செய்யணும், அவரால் நிறைய சாதனையாளர்கள் உருவாகணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு உற்சாகமாக கடைசி வரைக்கும், ஏன்னா போக ராமசாமி சரண்யா அப்படின்ட்டு அப்படியே சுதி இறங்கிட்டே போயிடும். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் சொல்கிறது, எத்தனை பேர் தான் சொல்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அது ஓடி ஆடி விடாமல் இப்படி பாருங்க இங்கே பாருங்க அப்படின்ட்டு அந்த பேர் சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இவங்கெல்லாம், ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி இந்த தொகுத்து வழங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த உற்சாகத்தை இழக்காமல் இருக்கும்போது தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த விழாவுக்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.